விஜயாவுக்கு சிந்தாமணி கூட இருக்கிறது ரொம்ப பணபலம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறா. ஆனால் அத்தனையுமே வினைங்கிறது அவளுக்கு தெரியாமையே இருக்கிறா. இது எப்போ தெரிய வரும்னு தெரியல. அது வீட்டு பத்திரத்தை பற்றி பேசுகிறப்ப தான் அவளுக்கு தெரிய வரும். விஜயாவும் சிந்தாமணியும் பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி கிட்ட வந்து விஜயா இருந்துக்கிட்டு, நீயும் மனோஜுக்கு ரோகிணிக்கு டைவர்ஸ் ஆக போகுது, அதனால் நீ சாட்சி சொல்ல வரையா? ஆமாம், எதாக இருந்தாலும் நீ தான் அவளை கூட்டிகிட்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தின, அதனால் அவள் வந்து முன்னாடியே கல்யாணம் ஆனது உனக்கு தெரியும், மனோஜுக்கு இது தெரியாதுன்னு நீ மட்டும் இந்த பொய் சாட்சி சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் பேசுகிறது எல்லாமே சிந்தாமணி வந்துட்டு ரோகிணிக்கு கால் பண்ணி எல்லாமே கேட்க வச்சிட்றா. இதையும் தெரியாமையா விஜயா எல்லாம் உண்மையும் சொல்லிடுறா. சரி, நீ வரமாட்டேன்ட்டியா, நீயும் இன்னும் விடு, என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திட்டினோடனே சிந்தாமணி நீங்கள் நினச்சிட்டு வரீங்களான்னா, ஐயோ நான் வரலையே ஐயா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சிந்தாமணியும் சொன்னோடனே, சரி யாரும் எனக்கு உதவ வேண்டாம், அவள் இவளோட ரோகிணியோட ஃப்ரெண்டு இருக்கார்ல வித்யா, அவளையே நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ வந்து முத்துவும் மீனாவும் 2 பேரும் அவளை பார்க்க தான் போயிருக்காங்க. பேசிகிட்டு வந்து அவள் வந்து சொல்லிடுவாள், அவள் ஃப்ரெண்டு உண்மை எல்லாமே தெரியுமல்ல சொல்லுவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத எல்லாமே ரோகிணி கேட்டுக்கிறா. ஓ, வித்யா வந்து வேலைத்தனமெல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி உஷாராகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அது தெரியாமல் இந்த விஜயா வந்துட்டு எல்லா உண்மையும் சிந்தாமணியோட சொல்லிகிட்டே உட்காந்துருக்குறான். சிந்தாமணி வந்து இவளோட வீட்டு பத்திரத்தை வாங்கி வச்சுருக்கிறதும் தெரியாது. அதனால் பெரிய பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையில் முத்து தான் நாளைக்கு வந்து காப்பாற்ற போகிறான். இந்த ஒன்றுக்காகாத கூறுகிட்ட மனோஜவே நம்பிட்டு விஜயா ரொம்பவே நடுத்தெருவில் நிற்க போகிறாங்கிறது நல்லாவே தெரிய வருது. மீனாவும் முத்துவும் போய் வித்யாட்ட பேசி, சரி நான் சாட்சி சொல்ல வரேன்னு முருகனும் ஒத்துக்கிறான், வித்யாவும் ஒத்துக்கிறான். அடுத்தது சரி நீங்கள் சொன்னாலும் பத்தாது, ப்ரௌன் மணியை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணிகிட்டையும் போய் பேசுகிறாங்க. அவரும் சரி நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இது எல்லாமே இந்த கூறுகட்ட மனோஜ்கிட்ட போய் மனோஜோட ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கிறா. இந்த ரோகிணி எல்லாமே கேட்டுக்கிறா. சரி, ப்ரௌன் மணியும் வித்யாலும் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வர்றாங்களா, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து இயரிங் வருது. அங்கே போகிறப்ப அந்த அன்னைக்கவே செல்வத்தோட ஜாமீன் அந்த அன்னைக்கு தான் இருக்குது. அது முத்துவும் மீனாவும் அதை பார்க்க போயிடுறாங்க. அப்போ வந்து அருண் வரா. செல்வத்தை வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்தோடனேவே, எப்படி நீ ஜாமீன் வெளியில் வந்துட்டியால் நீ எப்படி கார் ஓட்டிடுவேன்னு பார்க்குறேன், உன் லைசன்ஸே கிடைக்காது, உன் லைசன்ஸ் கேன்சல் பண்ண சொல்லி நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவை கொன்னோன்னே நீ சும்மாவே இருக்க மாட்டே, நீ யார் சொல்லி நீ செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே அனுபவிக்க போகிற அப்படின்னு சொன்னானே. செல்வம் கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. செல்வத்தோட பொண்டாட்டியும் குழந்தையும் கதறி அழுகுறாங்க. ஆனால் வந்து இவன் மனசிலக்கமே இல்லாமல் மாதிரி பேசுகிறான். அவங்க அம்மா தானாக போய் குறுக்கு விழுந்தது யாருக்குமே தெரியாது. முத்து மீனாவும் செல்வத்துக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு மீனா வந்து சீதா கிட்ட கூப்பிட்டு, இப்படி யாருன்னு இருக்கிறாரு, வீட்டில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் அவனை பண்ணுவார், நீ அம்மா வீட்டுக்கு போய் சேஃபாக இரு, நீ இப்படி ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, இல்லைக்கா நான் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சீதா சொல்கிறேன். சரி நீ பார்த்து பத்திரமா இரு, ஏதாச்சும் பிரச்சனைனாலும் எனக்கு கூப்பிடு, மாமாட்ட சொல்லாமல் நம்ம 2 பேரும் இந்த பிரச்சனையை முடிக்க பார்ப்போம், எதாக இருந்தாலும் சீக்கிரம் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரோகிணி ரொம்பவே தெனாவட்டாக வர்றா. மனோஜ் வந்து அவன் வந்து எல்லாருமே டைவர்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மனோஜ் பண்ணுற கூத்துனால கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் தோணுது. இவன் கிறுக்குத்தனமாக ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பண்ணிகிட்டே உட்காந்துருக்குறான். ஆனால் மனோஜும் ரோகிணியும் டைவர்ஸ் கிடைக்காதுன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.